இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்சுரேஷனில் கோல்டு லேட்ரல் கம்பேக்ஷன் டெக்னிக் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஆப்சுரேஷன்னா என்ன? ஆப்சுரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் த மெத்தட் யூஸ்டு டு ஃபில் அண்ட் சீல் எ க்ளீன் அண்ட் ஷேப்டு ரூட் கேனல் யூசிங் ரூட் கேனல் சீலர்ஸ் அண்ட் கோர் ஃபில்லிங் மெட்டீரியல்ஸ். அதாவது ஒரு க்ளீனிங் அண்ட் ஷேப்பிங் பண்ண ரூட் கேனலில் ரூட் கேனல் சீலர்ஸையும் கோர் ஃபில்லிங் மெட்டீரியல்ஸையும் வச்சு சீல் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆப்சுரேஷன். ஸோ ஆப்சுரேஷன் வந்து ரெண்டு டைப் ஆஃப் டெக்னிக்கில் பண்ணுறாங்க. ஒன்று வந்து லேட்ரல் கம்பேக்ஷன், இன்னொன்று வந்து வெர்டிகல் கம்பேக்ஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கோல்டு லேட்ரல் கம்பேக்ஷன், அதாவது லேட்ரல் கம்பேக்ஷன் டெக்னிக்கை பற்றி பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, பிரைமரி அண்ட் அக்ஸரி ஜிபி கோன்ஸு, அப்புறம் ஸ்ப்ரெட்ரஸு, பேப்பர் பாயிண்ட்ஸு, லென்சுலோ ஸ்பேரல்ஸ், சிசரு, ஜிபி கட்டர்ஸு, அப்புறம் எண்டோகாஜ். சரி, இந்த லேட்ரல் கம்பேக்ஷன் டெக்னிக்கை பற்றி சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதாவது கோனை வந்து உள்ளே வச்சுட்டு ஜிபி கோனை உள்ளே விட்டதுக்கப்புறம் ஸ்ப்ரெட்ரை வந்து அகென்ஸ்ட் த வாலாக ஜிபி கோனை ஸ்ப்ரெட் பண்ணணும். அதாவது ஜிபி கோனை வந்து அகென்ஸ்ட் த வாலாக ஸ்ப்ரெட் பண்ணணும். எதை வச்சுன்னா ஸ்ப்ரெட்ரை வச்சு. அதுதான் லேட்ரல் கம்பேக்ஷன் டெக்னிக். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கனலை வந்து ஐசோலேட் பண்ணி ட்ரை பண்ணிடணும். எதை வச்சுன்னா பேப்பர் பாயிண்ட்டை வச்சு. அதுக்கப்புறம் கரெக்டான ஜிபி கோனை வந்து இன்சர்ட் பண்ணணும். அதில் வந்து ஒரு தக் பேக் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். தக் பேக் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஃபீல் ஆகணும். ஸோ கரெக்டான மாஸ்டர் ஜிபி கோனை உள்ளே வச்சதுக்கப்புறம் ஒரு தக் பேக் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் ரேடியோகிராஃப் எடுக்கணும். ரேடியோகிராஃபில் பார்த்தோம்னாக்கா கரெக்டான ஃபிட்டில் இருக்கா, கரெக்டான ஒர்க்கிங் லென்த்தில் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறம் அந்த கோனை ரிமூவ் பண்ணிட்டு சோடியம் ஹைப்போக்ளோரைட்டில் வந்து போட்டுடணும். அதுக்கப்புறம் சீலரை மேனிப்புலேட் பண்ணணும். இந்த சீலரை மேனிப்புலேட் பண்ணதுக்கப்புறம் ரூட் கேனலில் வந்து கோட் பண்ணணும். இந்த சீலரை வந்து எப்படிலாம் கோட் பண்ணலாம் ரூட் கேனலில் அப்படின்னு பார்த்தோம்னா, லென்சுலோ ஸ்பேரல் வச்சு கோட் பண்ணலாம். அதே மாதிரி மாஸ்டர் எபிக்கல் ஃபைலை வச்சு கோட் பண்ணலாம். அப்புறம் ஸ்ப்ரெட்டரை யூஸ் பண்ணி வச்சு கோட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னாக்கா, கோட் பண்ணதுக்கப்புறம் மாஸ்டர் கோனை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். ஒர்க்கிங் லென்த் வர இன்சர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட்டரை இன்சர்ட் பண்ணி அந்த கோனை வந்து வாலுக்கு அகென்ஸ்டாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ ஸ்ப்ரெட்டரை வச்சு வாலுக்கு அகென்ஸ்டாக நம்ம தள்ளுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னாக்கா, திரும்பி வந்து ஒரு மாஸ்டர் கோனை இன்சர்ட் பண்ணுறோம். அது என்னென்னா 1 மில்லிமீட்டர் ஷார்ட்டாக ஒர்க்கிங் லென்த் வச்சு நம்ம வந்து மாஸ்டர் கோனை வச்சு ஸ்ப்ரெட்டர் இருக்குல்ல, ஸ்ப்ரெட்டரை வந்து அகென்ஸ்ட் த வாலாக நம்ம தள்ளுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னாக்கா, லேட்ரல் கம்பேக்ஷன் கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து அக்ஸரி கோன்ஸ், இதை தொடர்ந்து அப்படியே அக்ஸரி கோன்ஸை உள்ளே வைக்கிறோம். அப்புறம் வந்து ஜிபி ஸ்ப்ரெட்டரை உள்ளே வைக்கிறோம். திரும்பி கோட் பண்ணுறோம், என்கேஜ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட்டரை உள்ளே வைக்கிறோம் அகென்ஸ்ட் த வால். இப்படியே தள்ளி 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 வச்சு இந்த மாதிரி ஆகும். ஸோ நம்ம சீலர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இங்கே வந்து லேட்ரல் கம்பேக்ட் பண்ணுறோமா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோனை வந்து உள்ளே விட்றோம், கரெக்டாக போயிடுது. ஸ்ப்ரெட்டரை வச்சு அகென்ஸ்ட் த வாலாக ஸ்ப்ரெட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மாஸ்டர் கோனை இன்னொன்று உள்ளே விட்றோம், அகென்ஸ்ட் த வால் ஸ்ப்ரெட் பண்ணுறோம். அப்படியே பண்ணும்போது என்னன்னா, இங்கே ஒரு வாய்ஸ் மாதிரி கிரியேட் ஆகுதா. இந்த வாய்ஸ் ஃபுல்லாக சீலர்ஸ் வந்து சீல் பண்ணிடுது. ஸோ சீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்டாக இருக்கிறதுனால எந்த பாக்டீரியாவுமே உள்ள அக்யூமுலேஷன் ஆகாமல் இது தடுத்துருது. ஸோ அதுக்காக நம்ம ரூட் கேனல் சீலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக வந்து எல்லாமே ஆப்சுரேஷன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஜிபியை வந்து கட் பண்ணுறோம். ஸோ ஜிபி கட்டுறோ இல்லை சிசரை வச்சு கட் பண்ணுறோம். எது வரைக்கும் கட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, சிமிட்டோ எனாமல் ஜங்ஷன் வர கட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் போஸ்ட் ஆப்சுரேஷன் ரேடியோகிராஃப் எடுக்கிறோம். ஏன் போஸ்ட் ஆப்சுரேஷன் ரேடியோகிராஃப் எடுக்கிறோம் அப்படின்னா, ஏதாவது வாய்ஸ் இருக்கா, இல்லை ஓவர் ஃபில்லிங்காக இருக்கா, கிணலை தாண்டி உள்ளே போகுதா, இல்லை கிணலுக்கு அண்டர் ஃபில்லிங்காக இருக்கா, கிணலுக்குள்ளேயே இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நம்ம வந்து போஸ்ட் ஆப்சுரேஷன் ரேடியோகிராஃப் எடுக்கிறோம். இதோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லேட்ரல் கம்பேக்ஷனோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கால்வாசி கிளினிக்கல் சுச்சுவேஷனில் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி கரெக்டான லென்த் வந்து இது கொடுக்குது. இப்போ வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே இறக்கிடலாம். அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி வெளில ரிமூவ் பண்ணலாம். ஸோ லென்த் கண்ட்ரோல் வந்து நம்ம கையிலேயே இருக்குது. அதே மாதிரி டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டியும் அதிகமாக இருக்குது. இதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, வாய்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி சீலர் ஜிபி ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். அதிகப்படியான ஜிபி பாயிண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹோமோஜினஸ் மாஸாக இருக்காது. ஸ்பேஸ் சம்டைம்ஸ் இருக்கலாம். எதுக்குன்னா, அக்சசரி கோனுக்கும் மாஸ்டர் கோனுக்கும் உள்ள ஸ்பேஸ் வந்து சம்டைம்ஸ் இருக்கலாம். மாஸ்டர் கோன் அப்படிங்கிறது என்னென்னா, மாஸ்டர் எபிக்கல் ஃபைல் சைஸில் என்ன கோன் யூஸ் பண்ணியிருப்போமோ அதை வந்து மாஸ்டர் கோன் சொல்லியிருப்போம். மாஸ்டர் எபிக்கல் ஃபைல் சைஸில் வந்து ஜிபி கோன் யூஸ் பண்ணியிருப்போம்ல. இப்போ 20 தான் இப்போ 40 தான் மாஸ்டர் எபிக்கல் ஃபைல்னு வச்சுக்கோங்களேன். அதோட சைஸ் வந்து ஜிபி கோன் வந்து 40 தான் ஜிபி கோனாக இருக்கும். ஸோ மாஸ்டர் எபிக்கல் ஃபைல் சைஸில் இருக்கிறது தான் மாஸ்டர் கோன். ஸோ இந்த மாஸ்டர் கோனுக்கும் அக்சசரி கோனுக்கும் உள்ள ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இது பண்ணுறதுக்கு வந்து டைம் வந்து ரொம்பவே கன்சியூம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
இது சீல் பண்ணுறது வந்து இந்த லேட்ரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய கனல்ஸ் இருக்குல்ல, இதுதான் லேட்ரல் கனல்ஸ். இந்த கனல்ஸை சீல் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது இர்ரெகுலரிட்டிஸ் இருந்தாலுமே அதை சீல் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வாய்ஸ் கிரியேட் பண்ணுறது. அப்புறம் ஜிபி ரேஷியோ வந்து அதிகமாக, சீலருக்கும் ஜிபிக்கும் உள்ள ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஒரு ஹோமோஜினஸ் மாஸாக இல்லாமல் போகிறது. அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து ஸ்பேஸ் இருக்கலாம். எது இருக்குன்னா ஜிபி கோனுக்கும் அக்சசரி கோனுக்கும் மாஸ்டர் கோனுக்கும் உள்ள ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது பண்ணுறது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்குங்கிற மாதிரியும், இது வந்து இர்ரெகுலரிட்டிஸ், அதாவது கெனலில் ஏதாவது இர்ரெகுலரிட்டிஸ் இருந்தாலும் இல்லை லேட்ரல் கெனல்ஸையும் சீல் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேங்க்யூ.